ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வழிமுறை, ஒரு நியமம் இருக்கும். அந்த மிளகு பட்டுச்சுன்னா தெய்வம் கோவம்லாம் ஆகாது, நிஷ்டைக்கு போயிடும், தியானத்துக்கு போயிடும். ஸோ இதில் எப்படி அதில் காட்டின மாதிரி நிறைய கோவில்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மாசாணி அம்மன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகா அரைச்சி தான் வழிபாடு பண்ணுவாங்க. அந்த தெய்வம் என்ன சாங்ஷன் கொடுக்குதோ அப்படி செய்யணும். கருப்பசாமின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் ஒரு உக்ர தெய்வம். அவருக்கு வந்து படையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் படையெல்லாம் ஆகாது, மேக்சிமம் நான் வெஜிடேரியன் படையல் தான் இருக்கும். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு தெய்வம் என்ன கேட்குதோ அதை கொடுக்கணும். எனக்கு பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீள போகிறேன்னே எனக்கு தெரியல. கழுத்து வரைக்கும் இருக்குது பிரச்சனை. எப்படி இதுலேருந்து நான் மீண்டு வர போகிறேன்னு தெரியல. எந்த காவல் தெய்வத்துக்காவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காவல் தெய்வம் மதுரை வீரனாக இருக்கலாம், கருப்புசாமியாக இருக்கலாம், இந்த மாதிரியான காவல் தெய்வங்களாக இருக்குது, ஐயனார் இருக்கலாம், ஏதாவது ஒரு காவல் தெய்வத்துக்கு என்ன காப்பு பண்ணி பாருங்கள். ஒரு எமர்ஜென்சி எனக்கு வந்து மீள முடியாத ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா கருப்புசாமியோட அந்த தெய்வத்தோட காலில் நிறைய விபூதி வாங்கி கொண்டு போய் வச்சு பிரார்த்தனை பண்ணி பாருங்க. அப்படி நின்று நமக்காக பேசும். நம்ம பிரச்சனை அத்தோடு அவர் காலடியில் சமர்ப்பணமான மாதிரி அதுக்கு மேலே அந்த பிரச்சனை நம்மளை தொந்தரவு பண்ணாது. எங்கேயாவது எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது, என் கண்ணு முன்னாடி ஒரு ஆபத்து நிற்கிதுன்னா அவரை நான் மனதார நினைச்சா போதும், என் காதுக்கு மட்டும் அந்த சலங்க சத்தம் கேட்கும். ஆச்சரியமா இருக்கும். இப்போ கூட எனக்கு சார் அது என்னன்னா, நான் இருக்கேன், நீ போ முன்னாடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் தான். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஆன்மீகம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நமக்கு தர்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம ஒரு பதிவில் வந்து பேசும்பொழுது இறைவனுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் படைக்கலாம் அப்படின்றப்போ சில விஷயங்கள் நம்ம சொன்னோம், சில விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னோம் சார். இப்போ கருப்புசாமி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மற்ற கடவுள்களுக்கு இல்லாத மாதிரியான ஒரு படைகள் தான் வந்து போடுறாங்க. கறி விருந்தா இருக்கட்டும், இல்லை மதுவா இருக்கட்டும், சுருட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறதா இருக்கட்டும். அந்த படத்தில் வந்து காட்டின விஷயங்கள் மிளகா அரைச்சு அப்படி பூசி எனக்கு நீதி வாங்கி கொடு அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக நம்ம வந்து மிளகு போட்ட பொங்கலை கூட தெய்வத்துக்கு படைக்கும் பொழுது அந்த ஒரு மிளகு கூட தெரிச்சிடக்கூடாது, தெரிச்சதுன்னா அந்த தெய்வம் முக்கிரமா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் சார். மிளகாயை அரைச்சு உடம்பு முழுக்க தடவுறாங்க. நம்ம மாசாணி அம்மன் கோயில கூட அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கு மிளகாயை அரைச்சு பூசி ஒரு விஷயத்த நீதி கேட்கறது அப்படின்றது அந்த தெய்வத்துக்கு பூசினவங்க மேலேயும் ஒரு கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் எழாதா சார்? இங்க பாருங்க, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வழிமுறை, ஒரு நியமம் இருக்கும். அந்த மிளகு பட்டுச்சுன்னா தெய்வம் கோபம்லாம் ஆகாது, நிஷ்டைக்கு போயிடும், தியானத்துக்கு போயிடும். ஸோ இதில் எப்படி அதில் காட்டின மாதிரி நிறைய கோவில்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மாசாணி அம்மன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகா அரைச்சி தான் வழிபாடு பண்ணுவாங்க. அந்த தெய்வம் என்ன சாங்ஷன் கொடுக்குதோ அப்படி செய்யணும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த எல்லையை காக்கும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி தான் நம்ம கேட்கணும். அப்போது இந்த படத்தில் காட்டினது அப்படி ஒரு மிளகா இதை வந்து அரைச்சி பண்ணுற மாதிரி. பட் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கருப்பசாமின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் ஒரு உக்ர தெய்வம். அவருக்கு வந்து படையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் படையெல்லாம் ஆகாது, மேக்சிமம் நான் வெஜிடேரியன் படையல் தான் இருக்கும். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு தெய்வம் என்ன கேட்குதோ அதை கொடுக்கணும். அதை பார்த்துக்குங்க. அது வந்து நம்ம நாளைக்கு வெஜிடேரியனாக மாறினதுக்காக அவரையும் வெஜிடேரியனாக மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. அப்படி சில கோயிலில் அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. என்ன நிறைய இடங்களில் பிரச்சனை பார்க்க கூப்பிடுவாங்க. அதில் குறிப்பாக இந்த மாதிரி கருப்புசாமி காவல் தெய்வத்துக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வரைக்கும் நான்வெஜ் படையல் போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் வந்த ஒரு நபர் போய் ஃபாரின்லாம் படிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் வெஜிடேரியனாக மாறிடுறாரு. நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு இப்போ கருப்புசாமிக்கு வெஜிடேரியன் படையல் போடுறாரு. போட்ட உடனே அந்த வந்த நடைமுறையை உடைச்ச உடனே அந்த ஃபேமிலியில் நிறைய தொந்தரவுகள் நடக்க ஆரம்பிச்சிது. அந்த ஊருக்குள்ளே நிறைய தொந்தரவுகள் நடக்க ஆரம்பிச்சிது. இதை அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பிரசனம் பார்த்ததுக்கப்புறம் எழுதின முதல் வார்த்தையை நான் என்ன எழுதுனேன்னா, போட்டுட்டு இருந்த படையலில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, இவங்க வந்து இப்போ படையலை வந்து மாற்றி போடுறாங்கன்றதான் முதல் வார்த்தையை எழுதுனா அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னன்னா, ஆமாம் இவ்வளோ நாள் நான் வெஜிடேரியன் படையல் போட்டோம், அதாவது அந்த பலி கொடுத்து ஒரு ஆடோ இதுவோ வந்து பலி கொடுத்து நாங்கள் இதுதான் வழியாக பண்ணிட்டு வரோம். இப்போ வந்தவர் அவர் தான் அடுத்து அந்த ஜென்ரேஷன்லாம் அடுத்து அவர் தான் எடுத்து செய்யணும்.
அவர் வெஜிடேரியனா மாறினதுனால இப்ப கருப்பசாமி வெஜிடேரியனா மாத்திட்டோம், அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா. நீங்க வெஜிடேரியனா மாறினீங்கன்னா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க ஒதுக்கிங்க, அந்த இதுல இருந்து விஷயத்துல இருந்து ஒதுக்கிங்க. வேற யாரையாவது ஒருத்தரை வந்து முன்னிறுத்தி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள முன்னிறுத்துறீங்களே தவிர அதுக்கு தெய்வத்தை எப்பயுமே வந்து பட்டினி போடக்கூடாது. அதனால இந்த தெய்வத்துக்கு பொறுத்த மட்டும் நான் வெஜிடேரியன் தான் கொடுக்கணும்னா ஆமா, அதே மாதிரி சில இடத்துல சுருட்டு வைப்பாங்க. அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவருங்க எப்படி ஏற்கனவே ஃபாலோ பண்ணாங்களோ அந்த ஃபாலோவை மாற்றாதீங்க, அதை எக்காரணத்தை கொண்டு மாற்றாதீங்க. சரி, இப்போ ரொம்ப நேரமாக வந்து நம்ம கருப்பசாமி எல்லாரும் போய் கும்பிடலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை நான் எப்படி சார் இதை நான் உணர்றது, இல்லை என்ன மாதிரியான ஒரு வழிமுறை செஞ்சால் அந்த தெய்வம் எனக்கு வந்து நிற்கும் அப்படின்னா, இதை எல்லாருமே வந்து இதை செய்யலாம். எனக்கு பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீள போகிறேன்னே எனக்கு தெரியல, கழுத்து வரைக்கும் இருக்குது பிரச்சனை, எப்படி இதுலேருந்து நான் மீண்டு வர போகிறேன்னு தெரியல அப்படின்னா, எந்த காவல் தெய்வத்துக்காவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காவல் தெய்வம், மதுரை வீரனாக இருக்கலாம், கருப்பசாமியாக இருக்கலாம், ஒரு பொம்மி, இந்த மாதிரியான காவல் தெய்வங்களாக இருக்குது, ஐயனார் இருக்கலாம், ஏதாவது ஒரு காவல் தெய்வத்துக்கு என்ன காப்பு பண்ணி பாருங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 72 நாள்லேருந்து ஒரு 81 நாளுக்குள்ள உங்கள் பிரச்சனை எதுக்காக நீங்கள் பண்ணீங்களோ உங்கள் பிரச்சனையோட அளவு குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். குறிப்பாக இப்போ நம்ம பார்த்த மாதிரி கருப்பசாமி தெய்வத்துக்கு செஞ்சு பாருங்கள். அதாவது எண்ணெயில், நல்லெண்ணெயில் காப்புன்னு நான் சொல்கிறது வந்து நல்லெண்ணெயில் அபிஷேகம் செஞ்சு பாருங்கள். இப்போ அதில் காட்டுறது வந்து அந்த மிளகா அரைச்சி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக அது நம்ம எல்லா கருப்பசாமி கோயிலையும் அதை அலோவ் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறத எல்லா கருப்பசாமி கோயிலையும் அலோவ் பண்ணுவாங்க. எண்ணெய் காப்பு கொடுக்கலாம். ஸோ அப்படி அந்த உள்ள இருக்க பூசாரிகிட்ட ஏற்கனவே பேசிட்டு எண்ணெய் காப்பு பண்ணி பாருங்கள். உங்கள் பிரச்சனையோட வீரியம் எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். நிச்சயமாக அதோட தாக்கம் பெரிய லெவலில் குறையும். அதே மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சி, எனக்கு வந்து மீள முடியாத ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா கருப்பசாமியோட அந்த தெய்வத்தோட காலில் நிறைய விபூதி வாங்கி கொண்டு போய் வச்சு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். அப்படி நின்று நமக்காக பேசும். நம்ம பிரச்சனை அத்தோடு அவர் காலடியில் போய் அங்கேயே போய் சமர்ப்பணம் ஆன மாதிரி அதுக்கு மேலே அந்த பிரச்சனை நம்மளை தொந்தரவு பண்ணாது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அந்த தெய்வத்தை எப்படி கும்பிட்றதுன்னு எங்களுக்கு தெரியல சார், இப்போ நாங்கள் புதுசு இப்போ தான் உள்ளே போகிறோம் அப்படின்னா தாராளமாக இப்படி பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் இந்த கருப்பசாமின்னு ஒரு காவல் தெய்வம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பூர்த்தி ஆகும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அவசியம் பண்ணணும். இப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் வந்து கருப்பசாமி, பாண்டி இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாகும். அவங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தருங்க, எதுனாலும் எங்களுக்கு கருப்பு வந்து நிற்பார், பாண்டி வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி இந்த படம், கருப்பு திரைப்படம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது, அந்த ஷூட்டிங் நடக்கும் பொழுது, நடந்து முடிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், 18ஆம் படி கருப்பை போய் வணங்குறதை நம்ம பார்த்தோம் சார். வெற்றிக்கு பிறகும் வெற்றிக்கு முன்னும் எல்லா டைம்லேயும் அந்த 18ஆம் படி கருப்பரை போய் பார்க்குறத பார்த்தோம். நம்மளும் வந்து எப்பவுமே நம்ம அழகர் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா 18ஆம் படியை தொடாம நம்ம வர்றது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 18ஆம் படி நம்ம இப்போ வேற மாவட்டங்கள்ல வேற மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வெறும் படி, வெறும் கதவு, இது என்ன வணங்குறாங்க, இவங்களுக்கு ஒன்றும் புரியலையே, கதவு சாத்தியிருந்தாலே சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இவங்க வெறும் கதவைத்தான் கும்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் எழுந்திருக்கும் சார். ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, எனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை. ஏன்னா நானும் போயிருக்கேன் நிறைய வாட்டி. அந்த ஒரு நம்பிக்கை அந்த கோவிலுக்கு போய் காலடி வச்சுட்டு வந்தாலே வருது. அது எப்படி சார்? காவல் தெய்வத்தோட சிறப்பே அதுதான். ரெண்டாவது, நம்ம நாட்டில் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டி வச்சு வழிபாடு பண்ணுறது, பூட்டின கதவை கும்பிடுறது, இதெல்லாம் ஒரு வழிபாடு முறை. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி வச்சுருப்பாங்க, அந்த பெட்டிக்குள்ளே தெய்வம் இருக்கும், அவங்க குலதெய்வமே அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்கும். அவங்க மூதாதையர் கும்பிட்டுட்டு அந்த பெட்டியை கொடுத்துட்டு போயிருப்பாங்க, இவங்க அதை பாதுகாத்து அந்த பெட்டியை கும்பிட்டுட்டு வருவாங்க வழி வழியாக. அது உள்ள என்ன இருக்குது, ஏது இருக்குது, யாரும் அதை பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. சில பேர் மூட்டையை கும்பிடுவாங்க, ஒரு மூட்டைக்குள்ளே சாமி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி வினோதமான நிறைய வழிமுறைகள் இருக்குது. இங்கே நம்ம 18ஆம் படி கருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அவர் வந்து மலையாள தேசத்துலேருந்து, தட் இஸ் கேரளாலேருந்து அவர் வந்து இங்கே பெருமாளுக்கே பாதுகாப்பாக படியில் உட்காந்துருக்காரு, நமக்கு நிற்பார் அப்படின்னு. அதனால் ஒரு தெய்வத்துக்கு இவர் காவல் இருக்கனால அங்கே எந்நேரமும் ஒரு உக்ர இது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கதவுக்கு தான் பூஜை நடக்கும். அந்த 18ஆம் படி கதவுக்கு தான் வந்து பூஜை நடக்கும். அதில் அருவாள் சாத்தியிருப்பாங்க. நிறைய பேர் பிரார்த்தனையாக அருவாள் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க.
இப்போ சமீபத்தில் கூட இன்னொரு திரைப்படம் கூட வந்துச்சு, தூண்டி கருப்பு கோயிலை பற்றி ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி இப்போ வரிசையாக இப்போ கருப்பசாமி பற்றி நிறைய படங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். இதெல்லாம் காலங்காலமாக இருக்கிறது தான். அதே மாதிரி இந்த அருவாள் கொடுக்கறது, அருவாள் சாத்துறது, இல்லை ஒரு அருவாலை இல்லை ஒரு வேல் கம்பை பூமியில் வந்து ஊனி வச்சுட்டு வர்றது. நீங்கள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப உக்கிரமாக போயிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் அது ஒரு ரிப்பீட் பிரச்சனையாகவே இருக்குது. இல்லை சில பேருக்கு என்னென்னா முதல் குழந்தை இறந்து பிறக்கும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்கு குழந்தை பிறந்தாலும் முதல் குழந்தை இறந்து பிறக்கும், இல்லை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிப்பீட் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த தூண்டி கருப்பு கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வேல் கம்பு குத்தி வச்சுருப்பாங்க அங்கே தோரங்குறிச்சி பக்கத்தில் இருக்கும். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பிரார்த்தனை பண்ணி போவாங்கன்னா, இனிமே இது ஜென்ரேஷனில் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த வேல் கம்பை என்ன பண்ணுவாங்க, பூமியில் ஊனி வச்சுட்டு வருவாங்க. அதுதான் பிரார்த்தனையே. பக்கத்தில் அதுக்கு ஒரு பற்றை இருக்கும், அதை செய்ய கொடுத்து ஒரு வேல் கம்போ அருவாளோ அந்த மாதிரி ஒரு வெப்பன், அதாவது இந்த மாதிரியான ஆயுதத்தை அதை ஒரு பிரார்த்தனையாக அங்கே ஊனி வச்சுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் இருக்குது. இந்த சந்தனம் தெளிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு சந்தன கருப்பு, 18ஆம் படி கருப்பு வந்து. அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சந்தனத்தை கரைச்சி அந்த கதவு மேலே வந்து ஊற்றுவாங்க. இது ஒரு ஃபீல், இது வந்து ஒரு உணர்வு. சார் உண்மையிலே வந்து அந்த தென் மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடியவங்க, அந்த கோவிலுக்கு போகக்கூடியவங்க, அவங்களுக்கு தான் சார் அந்த உணர்வை சொல்ல முடியும். 18ஆம் படி கருப்புக்கு போய் முன்னாடி நிற்கும் பொழுது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல சார், அது வார்த்தைகள்லாம் நம்மள சொல்ல முடியாது. அந்த சந்தன வாசனையும் நம்ம கண்ணை மூடி நின்னோம்னா சலங்க சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கும் சார். கருப்புசாமி நம்ம கூட பக்கத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு உணர்வு அந்த கோவிலுக்கு போகும்போதெல்லாம் இருக்கும் சார். அந்த ஒரு உணர்வை அழகா படத்துல காட்டுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு படமா இருந்தது சார். நான் வந்து பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்கேன், நிறைய ஊர்களுக்கு பயணப்படுறேன். தனியாகவும் பயணப்படணும், இல்லை நம்ம டீமும் கூட வருவாங்க. நம்மளும் சில ஆபத்தெல்லாம் சந்திச்சுதுன்னா வரணும். ஆமா சார், கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அப்படி சில நபர்களையோ இல்லை நமக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி சில நபர்களை சந்திக்க நேரிடும். நம்ம எந்நேரமும் நல்லவங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அப்படியும் ஆட்கள் வருவாங்க. என்னோட அனுபவம் என்னன்னா, நான் அடிக்கடி இந்த மாதிரி கருப்புசாமி கோயிலுக்கு போகிறதுனால என்னோட வழிபாட்டிலே, என்னோட பூஜை ரூம்லேயே வந்து அவர் இருக்கிறதுனால என்னோட வழிபாட்டில் இந்த வார்த்தை எனக்கு வேணுன்றதுக்காக தான் சார் நான் இப்படி சுற்றி வந்து யாருடைய வீடுகள்லையுமே வந்து கருப்பசாமிக்கு சிலையோ இல்லை வந்து கருப்பசாமி ஃபோட்டோ கூட இருக்கலாம், சிலை வச்சு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கருப்பசாமிக்கான சிலையே வச்சு வழிபாடு பண்ணுறீங்க. நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால, ரெண்டாவது எங்களுக்கு அது குடும்பத்திலேயே அது வந்து கலந்தாச்சு, அப்படி ஒரு வழிபாடு இருக்குது. ரெண்டாவது நான் ரொம்ப விரும்பி கும்பிட்றேன், அதாவது நான் ரொம்ப ரசித்து கும்பிட்றேன் அந்த தெய்வத்தை. அப்படி இருக்கும்போது நான் நிறைய முறை உணர்ந்திருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா ஒரு நிமிஷம் அவரை நினச்சா போதும். அதே மாதிரி என்னோடய தோட்டத்தில் ஒரு மரத்தில் கருப்புசாமியை வந்து நான் அவரை வந்து பிரார்த்தனை பண்ணி ஒரு மரத்தில் அந்த மரத்தை நான் பாவிச்சு அவரை கருப்புசாமியாக கும்பிட்டுட்டு வரேன். எங்கேயாவது எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது, என் கண்ணு முன்னாடி ஒரு ஆபத்து நிற்கிதுன்னா அவரை நான் மனதார நினச்சா போதும், என் காதுக்கு மட்டும் அந்த சலங்க சத்தம் கேட்கும். ஆச்சரியமா இருக்கும். இப்போ கூட எனக்கு சார். அது என்னன்னா, நான் இருக்கேன், நீ போ முன்னாடி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் தான் சார். அப்படின்னா உண்மையிலே வருவாரா சார்? ஆமா வருவார், கண்டிப்பா வருவார் சார். அந்த நமக்கு சில நேரத்தில் ஸ்ட்ரக் ஆகி நின்றுவோம், நம்ம என்ன பண்ண போறோம்னு அப்படி ஒரு 4 வாளுக்குள்ள ஸ்ட்ரக் ஆகி நின்றுவோம். அந்த மாதிரி நான் பல இடங்கள்ல உணர்ந்திருக்கேன், பல இடங்கள்ல அந்த மாதிரி நான் உணர்ந்திருக்கேன். கண்டிப்பா சார், நானுமே வந்து உணர்ந்திருக்கேன் சார். இது வந்து கரெக்டா மதுரையில, நாங்க வந்து தூத்துக்குடியில இருந்து மதுரை நோக்கி வரோம், ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக கருப்போட கோயில்கிட்ட நாங்கள் வந்து பாண்டி கோயில் இருக்குல்லையே அந்த கோயில்கிட்ட இருக்கிறோம். எல்லாரும் தூங்கிட்டாங்க, லாஸ்ட் சீட்டில் நான் இருக்கேன் சார். டிரைவர் தூங்கிட்டாரு லிட்ரலி, ஆனால் பேரிகேட் வர்றது எனக்கு தெரியுது. நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் தூங்குவேன், ஆனால் நான் வந்து டக்குன்னு எனக்கு முழிப்பு வந்துச்சு, ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு முன்னாடி பார்க்கும்பொழுது பேரிகேட் கிட்ட வருது. அந்த டிரைவர் நான் முழிச்சு தூங்கிட்டே இருக்கிற மாதிரி அவர் ஓட்டிட்டு இருக்காரு. நமக்கு தூங்குறாரா என்னன்னு தெரியாது இல்லை. நான் என்ன நினைச்சேன்னு தெரியல, அண்ணான்னு கூப்பிட்டே பாருங்க, அவர் டக்குன்னு கண்ணை முழிச்சாரு. கண்ணை முழிச்சு பேரிகார்ட்ல இடிச்சு நிறுத்திட்டாரு. ஒருவேளை அவர் கண்ணை திறக்காமலே போயிருந்தானா பேரிகார்ட்ல இருந்து அடுத்த ரோடுக்கு போயிருப்போம். அடுத்த ரோடுக்கு போயிருந்தா ஆப்போசிட்ல ஒரு லாரி வந்துட்டு இருக்கு, என்ன ஆயிருக்குன்னே தெரியாது சார். ஆனா வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து காவலா நின்னது அங்க இருக்கக்கூடிய பாண்டி தெய்வம் தான் சார். அதை நான் வந்து கண்ணு முன்னாடி ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மளுடைய எல்லை தெய்வம் காவல் தெய்வங்களுடைய தெய்வத்தோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் வரும்போது இல்லை நமக்கு நடக்க இருக்கிற ஆபத்தை அந்த கர்மா அப்படி லைட்டாக அப்படி தட்டி விடுறதான் அவங்களோட வேலையை தவிர
அதில் பாதுகாப்பு பண்ணி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதான் அவங்க வேலை. உண்மை சார். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் சைட் டிரைவரோட சைட் ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு. ஆனால் டிரைவருக்கு ஒரு கீறல் கிடையாது, பின்னாடி உட்காந்துருக்கிற 2 பேருக்கு எந்த அடியும் கிடையாது, லாஸ்ட்டாக உட்காந்துருக்க எனக்கு ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. எல்லாரையும் சேஃபாக அப்படி நிறுத்தி வச்சாரு சார். உண்மையிலே வந்து நான் சத்தம் போடலைன்னா அவர் ஆப்போசிட் ரோடுக்கு போயிருப்பாரு. ஆப்போசிட் ரோடுக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த தெய்வம் நம்ம கூட நிற்கும் அப்படின்றதுக்கு நான் வந்து கண் கூட பார்த்த ஒரு சாட்சி இது. நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி. இதெல்லாம் சார் இன்னைக்கு இருக்கா சார் அப்படின்னா ஆம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம உணர்வு பூர்வமாக தான் நம்ம உணர முடியுமே தவிர இதை போய் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன வழிமுறையில் போயிட்டு கருப்புசாமியை கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கருப்புசாமி கோயில் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, அங்கே இருக்கிற பூசாரியை உங்களுக்கு விபூதி பூசி விடும் போதே எப்படி கூப்பிடுவாருன்னா கருப்பை, நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்கள் பின்னாடியே வாங்க, அவர் பின்னாடியே போப்பா கருப்பா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிவிடுவாங்க. அப்படி ஒரு துடியான தெய்வம். நான் என்னதான் வார்த்தையால் சொன்னாலுமே நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அது புரியும். கண்டிப்பாக எல்லாருமே தாராளமாக போய் கருப்புசாமி. கண்டிப்பாக சார். நான் இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் இது சம்மந்தமாக கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அந்த படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, நாங்கள் கரெக்டாக வந்து தூத்துக்குடியிலேருந்து மதுரையோட எல்லைக்குள்ளே வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது அப்படி ஒரு 100 இலையில உயிர் தப்பி நிற்கிறோம். அது வந்து பாண்டியோட எல்லையில் நாங்கள் நிற்கிறோம். இந்த சினிமாவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த எல்லையை தாண்டிட்டா அந்த எல்லை தெய்வத்துக்கு பவர் இல்லை அப்படின்ற மாதிரி. நானும் எங்கே போனாலும் என் கூட என் தெய்வம் வந்துகிட்டே இருக்குன்ற நம்பிக்கையில தான் பயணப்பட்டு இருக்கோம். நான் 2 மணிக்கு நாங்கள் திரும்பி ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு 2 மணிக்கு வருவோம், 3 மணிக்கு வருவோம், விடிய காத்தால 5 மணிக்கு வருவோம். எல்லா இடத்துலையும் என்னுடைய தெய்வம் என் கூட துணையா இருக்குன்ற நம்பிக்கையில தான் இருக்கும். இந்த படத்துல வந்து ஒரு எல்லை முடிஞ்சுன்னா அவங்களுடைய பவர் முடிஞ்சுன்றப்போ அப்ப நம்ம தெய்வம் நம்ம கூட வராதா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். வராதா சார்? பாருங்க, ஒரு எல்லையை வரையறுத்து தான் ஒரு தெய்வம் காத்து நிற்கிது. அது உண்மை. பெருந்தெய்வத்துக்கும் எல்லை தெய்வத்துக்கும் வித்தியாசமே அதுதான். ஆனா தெய்வம்ங்கிற இடத்துக்கு போயாச்சுன்னா அவங்களுக்கு எல்லை கிடையாது, எல்லையற்றவங்க தான் தெய்வம். ஆனா நம்ம எப்படி அந்த தெய்வத்தை பார்க்குறோங்கிறது ஒன்று இருக்கு. நான் இப்போ சொன்ன மாதிரி கருப்புசாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி எப்படி கூப்பிடுவாருன்னா கருப்புசாமியை, நம்ம பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்டவர் கூடவே போப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். நீ அவர் கூடவே போ அப்படின்ட்டு. அப்போ நம்ம கூப்பிட்டா நிச்சயமா தெய்வம் வரும். நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணோம்னா, என் கூடவே இருக்கணும், நான் கூப்பிடும் போது நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம். நீங்கள் அங்கே மதுரையில் 18ஆம் படி கருப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது ஹனுமன் வந்து சஞ்சீவ மலையை தூக்கிட்டு போகும்போது மதுரை எல்லையை, அதாவது அவர் அந்த வான் எல்லையை கிராஸ் பண்ணும்போது அது கருப்புசாமியோட கோட்டை, அந்த மதுரை மண்ணே வந்து இது யார் நம்ம பர்மிஷன் இல்லாமல் போகிறதுன்னு அந்த ஹனுமனை பிடிச்சி இழுத்துட்டான். அவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடந்திருக்கு. அப்புறம் 2 பேருமே சிவனோட பக்தன், அவர் வந்து பெருமாளோட பக்தன், இவர் சிவன். 2 பேருமே இப்படி இருக்கிறனால அப்புறம் 2 பேருக்கு சமாதானப்படுத்தி, நீங்கள் எல்லா கருப்புசாமி கோயில் போங்க, பக்கத்தில் சின்னதாக ஒரு ஹனுமனோட சிலையும் இருக்கும். நீங்கள் 18ஆம் படி கருப்பு போனீங்கனாலுமே அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹனுமன். அதே மாதிரி இந்த கழுத்து வரைக்கும் 2 பேருக்கும் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், அவர் போட்டிருக்க ட்ரெஸ் ஆகட்டும், ஆஞ்சநேயருக்கும் சரி கருப்புசாமிக்கும் சரி 2 பேருக்கும் உடல் அமைப்பு எல்லாம் ஒன்னா இருக்கும். இங்க அருவாள் இருக்கும், அங்க கஜை இருக்கும், இந்த முகம் மட்டும் வேறையா இருக்கும் 2 பேருக்கும். அப்ப 2 பேரும் ஈக்குவல் பவர். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க கருப்பசாமி கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயரை பெருசா வழிபடுறதா இருந்தாலும் சரி, 2 ஒண்ணுதான், 2மே ஒண்ணுதான். இல்லை சார் நான் ஏற்கனவே ஆஞ்சநேயர் கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் கருப்பு கிட்ட கேட்டு பாருங்க, உடனே குயிக்காக கொடுக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னா, அப்போ அந்த எல்லையை வரையறுத்து தான் அந்த தெய்வம் நிற்கிது. அதுக்காக எல்லையை தாண்டி வராதுன்னு இல்லை, நம்ம கூப்பிட்டா வந்து நிற்கும். கண்டிப்பாக சார். அதுக்கு தான் அந்த எல்லை கடவுள்னே பேர் வச்சிருக்கோம். அந்த எல்லையை காத்து நிற்கிறதுனால, ஏன்னா ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு தெய்வம் காத்து நிற்கும் அந்த இடத்துல. அதுக்காக அங்கே போனால் பவர் அதிகமாக இருக்கும், வெளியில் வந்தால் கம்மி, அப்படி இல்லை. நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கே கூப்பிட்டா வரும். கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த கருப்பசாமி வந்து எந்த அளவுக்கு எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நம்ம பயணிக்கக்கூடிய பயணங்கள்லேயும் துணையாக வந்து நிற்பார் அப்படின்றது அவரை உண்மையாக வழிபடக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரியும் சார். அது அழகாக கருப்பு அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து அழகாக அந்த ஒரு விஷயத்தை கடத்திருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சினிமாவும் வந்து வளர்ச்சி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் திருவிளையாடலில் காட்டின தெய்வத்துக்கும் இன்னைக்கு சமீபத்தில் வந்த கருப்புசாமியில் கருப்புன்ற படத்தில் காட்டின தெய்வத்துக்கும் இன்னைக்கு தெய்வத்துக்கு பேண்ட்டு ஜீன் ஷர்ட்லாம் போட்டு கொண்டு வந்தாச்சு. ரொம்ப ட்ரெண்டிங்காக லேட்டஸ்ட் கூலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாச்சு. திருவிளையாடலில் பாருங்க, அன்னைக்கு வந்து தெய்வம் எப்படி வந்தது,
அந்த பரிணாம வளர்ச்சியை சரி, நம்ம இன்னைக்கு படையலுமே அந்த படத்துல சொல்ற மாதிரி வந்து நான் பாஸ் ஆகணும், உனக்கு ஒரு கூலிங் கிளாஸும் ஒரு நல்ல ஒரு ஓவர் கோட்டும் வாங்கி தரேன் அப்படின்னு தானே சார் பசங்க வந்து எல்லாரையும் வந்து தெய்வத்தை எல்லாம் ஃப்ரெண்டா தானே பாக்குறாங்க. நீ எனக்கு செஞ்சு கொடு, நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு. தெய்வமும் அதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பழகுவோம், என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தெய்வமும் சகஜமா ஆயிடுச்சு சார் இப்போ. ஸோ இது ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி தான் நானும் பார்க்குறேன். நல்லது தான். சரி, ஒரு தெய்வத்தை நம்ம மறக்கக்கூடாது. நம்மளோடயே வாழ்ந்த தெய்வம், நம்ம கூடயே இருக்கிற தெய்வம் அப்படிங்கிறபோது இது மாதிரி இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இது தெரியாமல் இருந்திருக்குமோன்னு நினச்சேன். கரெக்டான ஒரு சரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு சரியான படம் வந்திருக்கு. நிச்சயமாக எல்லாருமே போய் கருப்பசாமி கும்பிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். வந்து எத்தனை விமர்சனங்கள் ஒரு படத்தின் மீது வச்சாலும் அது கடத்தக்கூடிய விஷயம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. அது ரொம்ப அழகாக வந்து எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக கடத்தியிருக்கிறாங்க சார். அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஏன்னா வந்து எல்லா தெய்வத்தையும் வணங்குறதும் இந்த தெய்வத்தை வணங்குறதும் எந்த மாதிரியான வித்தியாசங்கள் படும், எப்படி வணங்கணும், யாரெல்லாம் வணங்கலாம், என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.